அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அதோட இன்ட்ரோடக்ஷனை பத்தி பார்த்தோம். அதுல அதை சால்வ் பண்றதுக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு 2 ஸ்டேஜஸ் நம்ம கடக்க வேண்டியிருக்கும்ன்றதையும் பார்த்தோம். அதுல முதல் ஸ்டேஜில் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது போக பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டிஃபரெண்ட் அல்காரிதம்ஸ் இல்லைன்னா 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த மெத்தட், அதுல ஒரு மெத்தட் வந்துட்டு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். பாத்தீங்கன்னா இது எல்லாமே திசைகள், நார்த் வெஸ்ட். ஸோ இங்க நான் ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுல இது நார்த்து, வடக்கு, இது சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். இப்ப நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்னர் வந்துட்டு நார்த் வெஸ்ட், இந்த மூலை அது இங்க வந்து நிற்கும். அதாவது இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புள்ளி டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கு, மேல இடது பக்கமா இருக்கு. டாப் லெஃப்ட் கார்னர் அந்த இடத்துல இருக்கு. அதாவது இந்த மெத்தடோட பேரே நமக்கு எதை குறிக்கிறதுனா, நம்ம அலோகேஷன் பண்ணும்போது நார்த் வெஸ்ட் கார்னரையே ஃபோக்கஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணணும். ஆர் வி கேன் சே, இன்னொன்னு என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, டாப் லெஃப்ட் கார்னரையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அலோகேஷன் பண்ணிட்டே போகணும். மொத்த அலோகேஷன் முடிகிற வரைக்கும் அதே மாதிரியே அலோகேஷன் பண்ணிட்டு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செல் என்ட்ரிஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எழுதியிருக்கு 3, 1, 7, 4 இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். பட் நம்ம இப்போ நமக்கு ஒரு இடம் தேவைப்படுறது அந்த அலோகேஷனை எழுதுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சின்னதா ஒரு மூலையில எழுதிடுவோம். சொல்யூஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே டேபிள் தான் இங்க திருப்பியும் வரைஞ்சிருக்கேன். இந்த டேபிள்ல இந்த காஸ்ட் எல்லாம் நான் இப்போ ஒரு மூலையில எழுத போறேன், ஒரு செல்லுலையும். 3, 1, 7, 4, 2, 6, 5, 9, 8, 3, 3. இது எதுக்கு அப்படி எழுதியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த குவான்டிட்டிஸ், அலோகேட்டட் குவான்டிட்டிஸ் எழுதுறதுக்கு இங்க நமக்கு சௌகரியமா இருக்கும். அதான் ஒரு காரணம். இப்போ என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை அலோகேட் பண்ணும் போதும் நார்த் வெஸ்ட் கார்னரை நம்ம டார்கெட் பண்ண போறோம். அந்த இதை வந்துட்டு நம்ம எய்ம் பண்ண போறோம். ஓகே, இப்போ இது இந்த ஃபுல் டேபிள்ல பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ன்றது இது, இந்த இடம். ஸோ இங்க வந்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம், எவ்வளோ அந்த சப்ளை பாயிண்ட்ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்ப்போம். மீன்ஸ் அந்த ரோல எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்ப்போம். அதே போல அந்த டிமாண்டோட குவான்டிட்டி எவ்வளோ ரிக்வயர்டு அப்படின்றது பார்ப்போம். குவான்டிட்டி ரிக்வயர்டு அந்த பர்டிகுலர் டிமாண்டோடது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அந்த ரோல எவ்வளோ குவான்டிட்டி, அந்த காலத்துல எவ்வளோ குவான்டிட்டி, அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். எது கம்மியா இருக்கோ அதை இங்க எழுதிட போறோம். 250, 300, அதுல கம்மியா இருக்கிறது 250. ஸோ இங்க 250 எழுதிடுவோம். அப்பனா என்ன அர்த்தம், இந்த டிமாண்டோட எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட்டோ, எவ்வளவு தேவைகளோ 250, அது இங்க ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. அப்போ இந்த டிமாண்டோட குவான்டிட்டி மொத்தமும் ஃபுல்ஃபில் ஆயிடுது. ஸோ இங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்க ஒரு கிராஸ் போடுறேன், நான் இங்கேயும் ஒரு கிராஸ் போடுறேன். இந்த டிமாண்ட் முடிஞ்சு போச்சு, கட் பண்ணிடுவோம். இந்த 250ன்றது எங்கேருந்து வந்தது, இந்த 300ன்ற சப்ளைல இருந்து தான் இந்த 250 வந்தது. அப்பனா இந்த 300ன்றதை நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். 300 மைனஸ் 250, இது 50 ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அலோகேஷன். இப்ப மீதி இருக்கிற செல்ஸ் எல்லாம் எது, இதான் மீதி இருக்கிற செல்ஸ். இந்த இடத்துல நார்த் வெஸ்ட் கார்னர்ன்றது எது, இந்த டாப் லெஃப்ட் கார்னர் தான் நார்த் வெஸ்ட் கார்னர். இப்ப இங்க வர போறோம், இந்த செல்லுக்கு திருப்பியும் என்ன பண்ண போறோம், ரோவோட குவான்டிட்டி எவ்வளோ, இப்ப 50 இருக்கு, காலத்தோட குவான்டிட்டி 350 இருக்கு. இது ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கு, 50ன்றது கம்மியா இருக்கு. அந்த 50ன்றதை இங்க எழுதிட போறோம்.
ஸோ இந்த 50 மொத்தமே இங்க கொடுத்தாச்சுன்றதுனால இங்க எதுவும் பண்ண முடியாது. இதை கட் பண்ணிடலாம். இந்த 50ன்றது கொடுத்ததுனால இந்த 350ன்ற குவான்டிட்டி 50 குறைஞ்சிரும். அதாவது 350 மைனஸ் 50 இதை வந்துட்டு நம்ம 300ன்னு எழுத போறோம். எப்படி அது 300? 350 மைனஸ் 50 இந்த 300 வந்துடும். இப்ப மீதி இருக்கிற செல்ஸ் என்னென்ன? இதான் இந்த 2 ரோ தான் மீதி இருக்கிற செல்ஸ். இதுல நார்த் வெஸ்ட் கார்னர்ன்றது எது? இந்த செல். இப்ப இந்த செல்லுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம்? ரோல எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்க போறோம். 400 இருக்கு. காலத்துல எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்க போறோம். 300 இருக்கு. இது ரெண்டுத்துல எது மினிமம் இல்ல எது கம்மியா இருக்குன்னு பார்க்க போறோம். 300 தான் கம்மி. ஸோ அந்த 300 இங்க எழுத போறோம். இந்த 300 ஃபுல்லா முடிஞ்சதுனால இந்த 300 கட் பண்ணிடலாம். இந்த 300 எங்கேருந்து அலாட் பண்ணோம்? இந்த 400ல இருந்து அலாட் பண்ணோம். ஸோ இந்த 400 நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். 400 மைனஸ் 300 இது 100 ஆயிடும். இப்ப இருக்கிற இது முடிஞ்சு போச்சு. இப்ப மீதி இருக்கிற செல்ஸ் வந்து இந்த 4 செல்லு. இந்த 4 செல்லுல எது நார்த் வெஸ்ட் கார்னர்? இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். டாப் லெஃப்ட் கார்னர் இதுதான். இங்க வந்ததுக்கு அப்புறமா கம்பேர் பண்ண போற குவான்டிட்டிஸை 100, 400. இதுல மினிமம் வந்து 100. ஸோ 100 இங்க அலாட் பண்ணிட்டு இங்க மூடிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப 100 அலாட் பண்ணதுனால இந்த 400ன்றது வந்துட்டு 400 மைனஸ் 100 300 ஆயிடும். இப்ப மீதி இருக்கிற செல்ஸ் இந்த 2 செல்ஸ் மட்டும்தான். இந்த 2 செல்ஸ்ல நார்த் வெஸ்ட் கார்னர் இல்லைன்னா டாப் லெஃப்ட் கார்னர். இதுல டாப்னு ஒண்ணு இல்லை, பட் லெஃப்ட் இருக்கு. ஸோ அந்த செல்லுல தான் நம்ம அலோகேட் பண்ண போறோம். இந்த செல்லுல அங்க வந்த உடனே குவான்டிட்டி கம்பேர் பண்ண போறோம். சப்ளை குவான்டிட்டி 500, டிமாண்ட் குவான்டிட்டி 300. எது லீஸ்ட்? 300 தான் லீஸ்ட். அதை அலோகேட் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 300 அலோகேட் பண்ணதுனால இந்த 500ன்றதை வந்து 500 மைனஸ் 300 200 எழுதிட வேண்டியது. இப்போ ஒரே ஒரு செல் தான் மிச்சம் இருக்கு. இது வந்து கடைசி செல்லு. கடைசி செல்லுக்கு நம்ம வரும்போது சப்ளை குவான்டிட்டி டிமாண்ட் குவான்டிட்டி சேமா இருக்கணும். இருக்கு பாருங்க 200 200. அப்படி இருந்ததுன்னா நம்ம பண்ண இது வரைக்கும் பண்ண கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்குன்னு நம்ம அனுமானிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தை திருப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எங்கன்னா ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கலாம். ஸோ 200 200 இருக்கிறதுனால அந்த 200 இங்க அலோகேட் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபுல் அலோகேஷன்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மெத்தடாலஜி, இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ன்றது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறதுன்னு பார்த்தோம் நம்ம. இப்போ பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன், இது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனா அப்படின்னு பாக்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை நம்ம இங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கு? A basic feasible solution to a transportation problem is said to satisfy the following conditions. இது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்கணும்னா இந்த 4 கண்டிஷன்ஸ் இங்க எழுதியிருக்கிறதையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை பண்றதா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அப்படின்னு வந்ததுனால் நம்ம இதை பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனா டிக்ளேர் பண்ணிடலாம். முதல் கண்டிஷன் என்ன? ரோ காலம் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இன்னொன்னு என்னன்னா சப்ளை டிமாண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த அலோகேஷன் ஒரு லோவோட அலோகேஷன் குவான்டிட்டி நம்ம பார்த்தோம்னா 250 50 இங்க கிராஸ் போட்டுக்கிறதுனால ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அதாவது 0ன்னு அர்த்தம். 250 50 0 0. ஸோ 250 50ன்றது 300 300 பிளஸ் 0 300 பிளஸ் திருப்பி 0 மொத்தமே பார்த்தீங்கன்னா 300 வந்துடும். இதை ஆட் பண்ணோம்னா எல்லாத்தையும் கூட்டினோம்னா 300 வரும். அந்த 300 தான் இங்க முதல்ல இருந்தது. ரைட்? அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அதுதான் ரோ கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஒரு ரோலையும் அதை செக் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 0 300 100 0 இதை ஆட் பண்ணோம்னா 400 வரும். அந்த 400 தான் முதல்ல இருந்தது. அப்புறம் மூணாவது ரோல 0 அதாவது 0 0 300 200 இதை ஆட் பண்ணோம்னா 500 வரும். அதுதான் 500 தான் முதல்ல இருந்தது. ஸோ ரோ கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அடுத்தது காலம் 250 0 0 கூட்டினோம்னா 250 தான் வரப்போறது வந்திருக்கு. அப்புறம் 50 300 0 இதை கூட்டினோம்னா 350 தான் வருது. 0 100 300 இதை கூட்டினோம்னா நமக்கு 400 வருது. அதுதான் அங்க இருந்தது. 0 0 200 200 தான் வருது. ஓகே. ஸோ காலம் கன்ஸ்ட்ரைன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுதுனால ஒரு டிக்கு போட்டுடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா அலோகேஷன்ஸ் இந்த மீனிங் ரெண்டாவது கண்டிஷனோட மீனிங்
the non-negativity restrictions are satisfied. அதாவது இந்த ஒரு அலோகேஷனையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்னு நம்ம குறிக்கலாம். அதை மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் அலோகேஷன் எந்த இடத்துல இருக்கு, முதல் ரோ முதல் காலத்துல இருக்கு. ஸோ X11ன்ற நம்ம அலோகேஷன் வந்து 250 kg. X12 அப்படின்றது அதாவது முதல் ரோ ரெண்டாவது காலம் அங்க இருக்கிற அலோகேஷன் பாத்தீங்கன்னா 50. X13 அதாவது முதல் ரோ மூணாவது காலத்துல எதுவுமே இல்லை, கிராஸ் போட்டிருக்கு. அப்ப அலோகேஷன் 0ன்னு அர்த்தம், அதாவது 0ன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா இந்த அலோகேஷன்ஸ் எல்லாமே எய்தர் அது பாசிட்டிவா இருக்கு, அதாவது நெகட்டிவ் நம்பரா இல்லாம பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கு, இல்லைன்னா 0வா இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எல்லா அலோகேஷன்ஸும் நான் நெகட்டிவ்னு சொல்றோம். மீன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்றோம். இந்த அலோகேஷன்ஸ்லாம் நம்ம ஜெனரலா எழுதணும்னா Xijன்னு எழுதலாம். ஐன்றது ரோவை குறிக்கிறது, ஜேன்றது காலத்தை குறிக்கிறது. ஸோ Xij 0ன்றது தான் இந்த ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ். Xij கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அதான் நம்ம நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா 250, 50, 0, 0, 0, 300, 300, 0, 0, 0, 300, 200. எய்தர் அது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பரா இருக்கு, இல்லைன்னா வந்துட்டு 0 இருக்கு. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா அலோகேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் டு நாட் ஃபார்ம் அ லூப். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு ஏதோ ஒரு அலோகேஷன் இருக்கு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 50 அப்படின்னு இருக்கு, அப்புறம் இங்க ஒரு 60ன்னு இருக்கு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 40 அப்படின்னு இருக்கு, இங்க ஒரு 200ன்னு இருக்குன்னா இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்க இங்க அலோகேஷன். 250, 50, 300, 100, 300, 200 எதுவுமே முடிகிற மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ரெக்டாங்கிளாவோ இல்ல ஸ்கொயராவோ அது ஒரு லூப்பா ஃபார்ம் ஆகல. இதுக்கு பேர் தான் லூப். அந்த மாதிரி லூப் எதுவும் ஃபார்ம் ஆகாதனால இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாலாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ். இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு, இங்க 3 ரோ இருக்கு, இங்க எம் வந்துட்டு 3. அப்புறம் என்னன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 காலம் இருக்கு. ஸோ என்னன்றது 4. அப்பனா m பிளஸ் n மைனஸ் 1ன்றது எவ்வளோ, 3 பிளஸ் 4 மைனஸ் 1 6. அதாவது நமக்கு மொத்தம் 6 அலோகேஷன் தேவை. இந்த இதுக்கு 6 அலோகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். 1, 2 இது ஒரு அலோகேஷன் கிடையாது, அலோகேஷனே 0. அங்க கிராஸ் போட்டதுனால அலோகேஷன் 0. ஸோ அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 250 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6 அலோகேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா we have exactly கரெக்டா பாத்தீங்கன்னா 6 அலோகேஷன் இருக்கு. ஸோ நாலாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், hence the above is a basic feasible solution. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் பேசிக் feasible solution தான் அப்படின்றத நம்ம இந்த 4 கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்ப அடுத்த லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் இது பேசிக் feasible solution கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சொல்யூஷனோட மொத்த காஸ்ட் எவ்வளவு செலவு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எப்படி, இது வந்து 250 கிலோ, இது 3 ரூபாய் பர் கிலோ, இது 50 கிலோ 1 ரூபாய் பர் கிலோ, இது 0 கிலோ 7 ரூபாய் பர் கிலோ. ஸோ இந்த 0ன்றதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். வெறும் இந்த நம்பர் 250 எங்கெங்கெல்லாம் அலோகேஷன் இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணணும். 3 மல்டிப்ளைடு பை 250. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அலோகேஷன் 1 மல்டிப்ளைடு பை 50. ஐ மீன் பெருக்கிறோம் நம்ம 6 300 6 பெருக்க போறோம். அதுக்கப்புறம் 5 100 பெருக்க போறோம். அதுக்கப்புறம் 3 300.
2,200. ஸோ இதோட மொத்த காஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் இது 750, ரெண்டாவது 50, மூணாவது 1800, நாலாவது 500, அஞ்சாவது 900, ஆறாவது 400. மொத்தமா இதை கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 750, 50, 1800, 500, 900, 400. பார்த்தீங்கன்னா 4400 நமக்கு காஸ்ட் வருது. இதை நம்ம என்ன இது இந்த கொஸ்டின்ல வந்துட்டு இதெல்லாம் ருபீஸா டாலரா அது சொல்லலை. அதனால நம்ம கரன்சி யூனிட்ஸ் சொல்லுவோம். நமக்கு எந்த கரன்சின்னு தெரியாது. சிம்பிளா நம்ம ஒரு கரன்சி யூனிட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ஆர் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னு சொல்றது. ஸோ இதுல வந்துட்டு நம்ம பேசிக் ஃபீஸிபிள் எப்படி பண்றதுன்றதை கண்டுபிடிச்சோம். அது நிஜமாவே பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தானா இல்லையான்றது இந்த கண்டிஷன்ஸை வச்சு செக் பண்ணோம். அதுக்கப்புறமா அதோட காஸ்ட் எவ்வளவு வந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவை. நன்றி, வணக்கம்.